இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பண்றது, பண விஷயத்துல நிறைய குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில, ஒளி தத்துவ முறையில பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு நாளுக்கு வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறைய ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்தில இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேட்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போகுது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் இன்னுமே வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது,
சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே அது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃப்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 இருந்து அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறதா உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல எதுமாற அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எதுமாற லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம என்ன தசா புக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு அது எந்த மாதிரி தசை, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம பலன்கள் எடுத்து இப்ப நாம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். அதனுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே. ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாகிறார். அன்று மேச ராசியின் கிரக நிலைகள், மேச ராசியில் செவ்வாய் இருக்கிறார் ராசிநாதன், 2இல் சூரியன், 3இல் புதன் சுக்கிரன், 4இல் குரு, 5இல் கேது, 9இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் விரய ராசியாக இருக்கிறார். குரு பகவான் மேச ராசினருக்கு 12க்கும் 9ஆம் இடத்துக்கும் உரியவர். இந்த நேரத்தில் சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறார். ராகு சாதகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கேது 5இல் இருக்கிறார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மை அளிக்கும். ஏற்கனவே நீண்ட நாள் தீராத வியாதிகள் அனைத்தும் தீரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர். தங்களுடைய பகையை மறந்து நன்றாக குடும்பத்திற்கு ஒத்துழைப்பு செய்வர். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக பணிபுரிவர். உத்தியோகத்தில் உயர் பதவி இடமாற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் மாணவியர்கள் நன்றாக படிப்பர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். உயர் கல்விக்காக சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 7.5 சனி நடப்பதால் பரவாயில்லாமல் இருக்கும். எப்படியோ தொழில் கையை கடிக்காது. பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து தாங்கள் போக வேண்டும். யாரிடமும் கோபத்தை காட்டுதல் கூடாது. அனைவரும் ஒத்துழைப்பு தங்களுக்கு தேவை. ரியல் எஸ்டேட் துறை, கான்ட்ராக்டர்களுக்கு, ஒப்பந்ததாரர்களுக்கு சற்று கவனம் தேவை. இந்த மாதம் செவ்வாய் பகவான் தங்களுக்கு ஜென்ம ராசியில், ராசிநாதன் சாதகமாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் உழைப்பு அதிகம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு, ஆடல் பாடல் நாட்டியத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 13/12/26 வரை செல்கிறார். அப்போதும் நன்மைகள் தான். குடும்பம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். அனைத்தும் நன்றாக நன்மை பயக்கும். 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் பரவாயில்லை. அடுத்து குரு வக்ரமடைகிறார். டிசம்பர் 13ஆம் தேதி முதல் 13/12/26 முதல் 13/4/27 வரை குரு வக்ரம் அடையும் காலம்தான். தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. அப்போது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. எப்படியோ இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நன்றாக இருக்கிறது. விரய ராசியை பார்க்கிறார். 7.5 சனியே குரு பார்ப்பதால், 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தியினை கொடுப்பார். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை படியுங்கள். மேச ராசியினருக்கு 75 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. மேசராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இதுநாள் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது 4ஆம் இடத்திலே பிரவேசம் செய்திருக்கிறார். அங்கிருந்து அவர் பார்க்கும் இடங்கள் 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த வகையில பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள், ரொம்ப பழைய வாகனம்லாம் வச்சிருப்பீங்க, எப்படா மாற்ற போறோம் புதுசா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த வாகனங்கள் மாற்றம் ஏற்படும். வீடு கட்டி முடிக்காம இருந்திருப்பீங்க, அந்த வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். தாயின் உடல்நிலை கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும், ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப நல்லா ஆயிடும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி போயிருப்பாங்க, அவங்களாம் இப்ப விரும்பி வந்துருவாங்க. இதெல்லாமே அந்த 4ஆம் இடத்து குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். இது மட்டுமல்ல, அவர் பார்வைக்காலனும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? அப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். மேஷராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு ஆபத்து விபத்து நடந்தாலும் அதெல்லாம் தப்பிச்சுக்குவீங்க. எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். அதன் மூலியம் நல்ல பலன்கள் ஏற்படும். மறைந்த பொருட்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதுதான் சந்தேகம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொருள் காணாம போச்சுன்னுவாங்க, நகை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, அது கிடைக்குமா கிடைக்காது, இது மாதிரி எல்லாமே அங்கங்க போய் குறி கேட்பாங்க, ஜோதிட போய் பார்ப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்கும்.
இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மேசராசிகள் ஏற்பட்டிருந்தால் இந்த குருவுடைய பார்வை பலனால் 8ஆம் இடம் மறையும் பொருளை கண்டுபிடிக்கும் இடமாக விளங்குகிறது. அப்பொழுது தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். யாராவது போனா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குண்டான நேரம் தான் அதுதான் அப்படி சொல்லி. அடுத்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு தொழிலும் வியாபாரமும் நல்ல ஒரு மேன்மையான பலனாக கிடைக்க போகுது. அந்த தொழிலுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு பங்குதாரர் வந்து சேர்வார்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு கடை இருந்தால் பத்தாது இல்லையா, இன்னொரு கடை போடுவீங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்றுவீங்க. போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருக்கு. நேரம் காலம் நன்றா இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுவும் ஒன்று வந்துட போகுது. இல்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். வெளியூர் பயணம் அடிக்கடியுமே. ஆனால் வெளிநாட்டு பயணம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்குண்டான விசாலாம் வாங்கி வச்சிருப்பீங்க. போக முடியாமல் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கும். சின்ன சின்ன பிரேக்கப் வந்திருக்கும். அதெல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாடு சென்று உத்தியோகமாக போவாங்க, வியாபாரமாக போகலாம், தொழில் முறையில் போகலாம், சுற்றி பார்க்க போகலாம். எந்த ஒரு வகையில் போயிட்டு அதுக்குண்டான பலன் அடைவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு திடீரென்று எதிர்பாராத விஷயங்களே நன்மையான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து நடப்பதை விட எதிர்பாராத விஷயங்கள் நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களால் சிலருக்கு பலருக்கும் சொல்ல முடியாது, சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். அது அவமானம் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். வாக்கு கொடுத்து அதை மீறுவதாக உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமாக சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில பெண் வகையில பிரச்சனை ஏற்படும் இருக்கும். அது இல்லாமல் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு வரணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தியான முறையில ஈடுபடலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசாதிபதி செவ்வாய் இல்லையா? செவ்வாய்க்கு முருகப்பெருமான் தான் அதிதேவதா சொல்லப்படுகிறார். அப்போ நீங்கள் முருகப்பெருமானை, மலை மீது உள்ள முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதனுடைய தரிசனம் செய்து வரலாம். 6 விளக்கு ஏற்றி 11 முறை கோவிலை சுற்றி வர வேண்டும். இது பரிகாரத்துக்கு உண்டான பலனாக சொல்லப்படுகிறது. முடிந்தால் அபிஷேக ஆராதனை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அவங்களோட வசதிக்கு ஏற்ப இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் தான தர்மங்களும் கண்டிப்பா செஞ்சு வரணும். அது எந்த வகையிலன்னு பார்க்கும் பொழுது அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படும். இப்பெல்லாம் நிறைய சர்வசாதாரணமா இருக்கு. சாலை விபத்து ஏற்படுகிறது, ரயில் விபத்து ஏற்படுகிறது, ஆகாய போக்குவரத்துல விபத்து ஏற்படுது, நீர்வழி போக்குவரத்துல விபத்து ஏற்படுகிறது. ஆனால் நம்ம அடிக்கடி பார்ப்பது என்ன? சாலை விபத்து தான் அடிக்கடி பார்ப்போம். அப்படி ஏற்படக்கூடிய விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், இரத்த தானமாக கொடுக்கலாம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் இரத்த தானம் செய்வது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தான தர்மம் ரொம்ப உயர்ந்த தான தர்மம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரத்த தானம் கொடுத்து வந்தீர்களானால் உங்களுக்கு வர இருந்த ஆபத்தும் விலகிவிடும், உங்களுடைய தடைகள் விலகும், உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது அனுபவபூர்வமான உண்மையாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்களும் தான தர்மங்களும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்களானால் இந்த குரு பயிற்சி பலன் முழுவதுமாக உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்லி, இதனால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க இருக்கிறது. எதிர்பாராத விதமாக ஒரு ஆச்சரியமான விஷயங்களை இந்த குரு பயிற்சியில நீங்கள் பெற்று பயனடைய போகிறீர்கள். எல்லாவற்றிலும் மேலாக முருகப்பெருமான் அருள் கிடைத்து, குருவின் பூர்ணமான அருளும் கிடைத்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல நடக்க போகிறது. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அவருக்கு அர்ச்சனை செய்து வரலாம். மஞ்சள் ஆடை சாற்றி வெள்ளை மூக்கடலை அதை மாலையாக வேக வைத்து, மாலையாக 21, 30 இப்படி 3 எண்ணிக்கையிலே வரக்கூடிய வகையிலே அதை சார்த்தி வழிபட்டு வரலாம்.
குரு தட்சிணாமூர்த்திக்கும் அவ்வாறு செய்யலாம். வியாழக்கிழமையிலே குரு வேற, குரு தட்சிணாமூர்த்தி வேற. அப்போ குரு என்றபோது நவகிரகத்தில் தான் குரு. அந்த குருக்கு அதிதேவதை தான் குரு தட்சிணாமூர்த்தி, இப்படியாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கூறி நீங்க எப்பயுமே நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனைக்கும் திறமைக்கும் தேகத்துக்கும் வீரத்திற்கும் மதிப்பளிக்கும் மேசராசி நேயர். இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை முடிக்க வர தூங்க மாட்டாங்க. அந்த காரியத்தை முடிக்க வரையும் நம்ம தூக்க முடியாது. கர்மமே கண்ணாயிருப்போம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மேசராசிக்காரவங்க தான். கர்மமே கண்ணாயிருப்போம்னு சொல்றது மேசராசிக்காரவங்க தான். அப்ப அப்படிப்பட்ட ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி, இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? இப்ப ராசிக்கு கண்டிப்பா உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கிறார். ராசிக்கு 4ல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 3ல இருந்து இதுவரையும் 3ல இருந்த குரு 4க்கு போகின்றார். 4 சுகஸ்தம், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மதிப்பு, மரியாதை, தாயார், சுகம், கற்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாயும் குருவும் கிட்டத்தட்ட நீசபங்க ராஜயோகம் மாதிரி வேலை செய்யும். ஏன்னா இங்க ஆட்சி பெற்றிருக்கிறார், கடகத்துல நீச்சம் பெறுகிறார் செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார், 2 நட்பு கிரகம். அப்ப செவ்வாய் மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான், இந்த 7ங்கிற மைனஸ் தான். அந்த மைனஸ் தவிர வேற எந்த பாதிப்பும் வராது. உங்க திசா பத்தி எடுத்துக்கங்க, உங்க ஜனனஜாதத்தை தயவு செய்து எடுத்துக்கங்க. நாங்க சொல்றதெல்லாம் பொதுவான விதிகள், உள்ளதை உள்ளபடி ஐயா சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். உங்களுக்கு என்ன நடக்குது? திரிகோணாதிபதியா, லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரா, 6-8 பன்னில் போயிட்டாரா, எங்க இருக்காரு, என்ன செய்யணும், யாரு சாரம், இதுதான் பேசும். உங்க திசா பத்தி தான் பேசும். தயவு செய்து அதை பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த வகையில மேசராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக இது ஒரு நல்ல வரப்பிரசாதமான நேரம். அது மட்டுமல்ல, 2ல சூரியன், 3ல புதன், சுக்கிரன், 4ல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 5ல கேது. 5ல கேது பூர்வ புண்ணியம், குலதெய்வம் வழிபாடு. ராசிக்கு 12ல சனி இருக்கிறாரு. ஜென்ம சனியா இருக்காரு மீனத்துல. உங்களுடைய இந்த வருஷத்துல வரக்கூடிய கண்டிப்பாக உங்களுடைய மேசராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையும், 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையும், 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் இடம் 9ஆம் பார்வை. 12ஆம் இடம்ங்கிறது 9ஆம் பார்வை மீனத்தை பார்க்கிறார். குரு அவருடைய பார்வை பார்க்கிறார். குரு அவர் வீட்டு 12ஆம் பார்வை பார்க்கிறார். அப்போ அயன சயனம், குழந்தை பாக்கியம், அயன சயனம், வெளிநாடு. ரொம்ப நாளா பாஸ்போர்ட் எடுத்தோம் போக முடியலன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க போறதுக்கு அந்த தகுதியை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 8ஆம் இடம் 5ஆம் பார்வை. கோர்ட்டு கேஸு 27 வருஷமா நடந்துச்சியா, 21 வருஷமா நடந்துச்சியா, 15 வருஷமா நடக்குது, எங்க தாத்தா காலத்துல நடந்துச்சியா, இப்பதான் எங்களுக்கு விமோசனை கோர்ட்ல தீர்ப்பாகி வர்றாங்க. அதான் 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அப்போ எல்லாமே தெளிவாகி வந்தவங்க. 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 10 தொழில், 10 தொழில், 10 கர்மாதிபதி ப்ரொபோஷனுக்குரியது. அதை 9ஆம் பார்வை பார்க்கறது. அப்போ 9ஆம் பார்வைனா கண்டிப்பாக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பார்வையை பார்க்கும்போது அப்ப இன்னும் தொழில் மென்மேலும். 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை வீட்டுக்காரவன் மூலம், துணைவன் மூலம், பார்ட்னர்ஷிப் மூலம், நண்பர்கள் மூலம், அந்த வகையில உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உச்சத்தை கொடுக்கும் மேசராசி நேயர்களுக்கு. அப்போ ரியல் எஸ்டேட்னாலும் சரி, வண்டி வாகனம்னாலும் சரி, பொறியியல்னு சரி, ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம், பொறியியல், துப்புரவு தொழிலாளர்கள், வணக்கத்துக்குரிய துப்புரவு தொழிலாளர்கள், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய நலன்கள், வெல்ஃபேர், அவங்களுடைய வெல்ஃபேர்கள், போலீஸ், காவல்துறை, மருத்துவத்துறை, மகத்தான மருத்துவத்துறை, தெய்வத்திற்கு ஒப்பான துறை, காவல்துறை, கருப்சாமிக்குரிய துறை. கருப்சாமிக்கு இருக்கிற கோபம் காவல்துறைக்கு இருந்தால் தான் அந்த காலத்துல ஒப்பேற்ற முடியும். அது நீதியோட, நெறியோட, ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய துறை. அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட், டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட், நர்ஸ் டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டு, ஒரு ரியல் எஸ்டேட்டு, வெளிநாடு, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் அகலக்கால் வைக்காம. ஏன்னா 7 விரைய சனி
புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காம, புதிய நிறுவனம் உருவாக்காமல், எந்த இருப்பதை கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறதுல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திராதிபதிகள். அஸ்வினி கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பரணி ஒரு முறையாவது திருவலங்காடு போயிட்டு வாங்க, காளிகாம்பாள் கோயிலுக்கு போங்க, வடக்கு முகம் உள்ள உக்கிரகாளி திருச்சியில கும்பிடுங்க, சமயபுரத்துல கும்பிடுங்க, பண்ணாரி மாரியம்மனை கும்பிடுங்க, பண்ணாரியை கும்பிடுங்க. அதே மாதிரி எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய தேவி என் அன்னை உமையவளை கும்பிடுங்க, கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 8 குடி எண்கண் சிக்கல். அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த 3 கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. சிக்கல், எண்கண், 8 குடி, இந்த 3 முருகனும் ஒரே பிரதிஷ்டை பண்ணது, ஒரு ஸ்தபதி, ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணதுனால நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி இதுவரையும் உங்கள் ராசிக்கு 3ல இருந்து 4 இருக்கும்போது கண்டிப்பாக தாயார் வழி சுகங்கள், வணக்கம், வாழ்த்துக்கள், அரசியல், பெயர், கெட்ட பெயர் குறைந்து நல்ல பெயர் கிடைக்கும். அகலக்கால் வைக்காதீங்க, இதை மட்டும் பெற்றுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சுவிட்சம் கிடைக்கும். எதிர்காலம் சிறக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.